கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நதிநீர் இணைப்பிலே இந்த அரசு பாரபட்சம் காட்டுகிறது. கங்கையை சுத்தம் செய்ய 30,000 கோடி, யமுனை துணையாறுகளை இணைக்க 45,000 கோடி, ஆனால் 60,000 கோடிக்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளாக கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி நிலுவையிலே பெண்டிங்கிலே இருக்கிறது. எனவே தமிழகத்திலே தென்னக நதிகளை இணைப்பதற்கு எந்த நிதியும் ஒதுக்க இயற்கை விவசாயத்துக்கு ஊக்கத்தை கொடுக்கணும். ஒரு ரசாயன விவசாயம் சொன்னா யூரியா, டிஏபி, பொட்டாசுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 ஊக்கத்தொகை கொடுக்குது மத்திய அரசு. அப்ப இயற்கை விவசாயம் மட்டும் கொடுக்கணுமா இல்லையா? அதை கொடுக்காம மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு நான் இயற்கை விவசாய மாநாட்டு கடந்துக்கிறேன்னு சொன்னா இந்த மாநாட்டு மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. என் மாநாட்டை நடத்துறவங்க உண்மையான விவசாயிகளாக இருந்திருந்தால் மோடி அவர்களும் அழைச்சிருக்க மாட்டாங்க. இங்கே ஒரு போலி விவசாயிகள் நடத்திட்டு இருக்காங்க அந்த மாநாட்டை. அதனால ஒட்டுமொத்த விவசாயிகளும் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அதை எதிர்த்து தான் கருப்பு கொடி. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அனைத்து விவசாயிகளும் இந்த கண்டன போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 மடங்கு விலை கொடுப்பேன், விவசாயி எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கயா. வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 7,000 ரூபாய் ஏத்துவாங்கன்னு எதிர்பார்த்தோம், வெறும் 2 ரூபாய் கிலோவுக்கு ஏத்திருக்காங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு இது மட்டும் இல்லாம